ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் மீண்டும் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ரோமர் நிருபத்திலிருந்து கடந்த ஓரிரு வாரங்களாக தியானித்து வருகிறோம். அவைகளிலே சுருக்கமாக அதை நினைவுறுவதாக இருந்தால், முதல் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் வரை பவுல் அப்போஸ்தலர் தான் ரோம சபையை பார்க்க விரும்புவதாக, அதன் மூலம் ஒருவருக்கொருவர் பயனுடையதாக இருக்கும் என்றும் சில வாழ்த்து மற்றும் அறிமுக காரியங்களை எழுதினார். 16-17 வசனங்களிலே இந்த நிருபத்துக்கான கருப்பொருளான விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற கருப்பொருளை அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக அந்த கருப்பொருளை விவாதிப்பதற்கு ஆரம்பமாக மனிதன் ஏன் மீட்கப்பட வேண்டும் அல்லது மீட்பின் தேவை என்ன என்பதை குறித்து சொல்வதற்கு முன்பாக, மனிதன் பாவியாக இருக்கின்றான், ஆகவே அவனுக்கு மீட்பு தேவை என்கிற தேவ வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 21 வரை அல்லது 20 வசனம் வரை என்று கூட சொல்லலாம், பாவத்தை குறித்து விளக்கினார். அதாவது பாவம் என்றால் என்ன, பாவம் எப்படி ஒரு மனிதனை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறது, அது ஒரு முழு மனிதனை மட்டுமல்ல, யூதர்களையும் முழு மனு குலத்தையும் தாக்கியிருக்கிறது. அதுபோல பாவம் எவ்வளமாக உலகத்திலே வெவ்வேறு வடிவங்களிலே தன்னை வெளிக்காட்டுகிறது என்றெல்லாம் எழுதினார். அதன் பின்பு விசுவாசத்தினால் அல்லது நீதிமானாக்கப்படுதல் என்பதை குறித்து 3ஆம் அதிகாரம் 21 விளக்கினார். 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் விளக்கி வரும்போது, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் என்பதற்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கைதான், அதாவது விசுவாசம்தான் ஒருவனை தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றும் என்பதை விளக்கினார். அப்படி மொட்டையாக அல்லது வெறுமனே சொல்லிவிட்டு போகாமல் 4ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான 2 வசனங்களை எடுத்து அல்லது 2 நபர்களை எடுத்து என்று கூட சொல்ல முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொன்னார். ஏனென்றால் வெறும் விசுவாசத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறார் என்று சொன்னால் யூதர்களுக்கு அது ஒருவேளை இடரலாக போய்விடலாம். ஆகவே அது சத்தியம் என்பதும் அதில் எந்த இடரலும் பட வேண்டாம் என்பதை சரித்திரத்திலிருந்து சொல்வதற்காக ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே மிக லாவகமாக, மிக தெளிவாக, விரிவாக விளக்கினார். அத்தோடு சங்கீதம் 32 ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி 4:7 எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த சங்கீதத்தை எடுத்து, அது தாவீது சொன்னதாக பலர் கருதுவார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டில் இருந்த 2 வசன பகுதிகளை எடுத்து மனிதன் கிரியையினால் மட்டுமல்ல, அல்லது கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால்தான், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால்தான், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அதை நாம் கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசம் என்று சொல்கின்றோம். அதன் மூலம் மட்டுமே மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டு பரலோகத்தின் சுதந்திரவாளியார் என்பதை விளக்கினார். இவ்வளமாக மனிதன் பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு விசுவாசம்தான் அடிப்படை என்பதை சொல்லிவிட்டு, இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்திலே இந்த நீதிமான் ஆக்கப்படுவதனால் ஒரு மனிதனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை விளக்க வருகின்றார். 5ஆம் அதிகாரம் தொடங்கி
8வது அதிகாரம் முடிய 3 அதிகாரங்களிலும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் எவ்வளமாய் பரிசுத்தமாக்கப்படுகின்றான் என்று விளக்க வருகிறார். அதாவது ஆங்கிலத்தில் அதை சொல்வதாக இருந்தால், he shifts his teaching from justification to sanctification என்று சொல்வார்கள். என்றால் 4வது அதிகாரம் வரை மனிதன் பாவியாக இருந்து விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை சொன்னவர், அத்தோடு கிறிஸ்தவ நம்பிக்கை முடிந்து போவதில்லை. ஏனென்றால் நாம் நீதிமானாக்கப்பட்டாலும் இந்த பூமியில இருக்கின்றோம். ஆகவே பூமியில இருக்கும்போது நாம் தேவனுக்குரிய விதத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் நம்முடைய குறைகளை நாம் காண முடிகிறது. அந்த குறைகளிலே நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். நீதிமானாக்கப்பட்டிருப்பினும், அதாவது ஒரு விதத்தில் சொல்லும் போது நீதிமானாக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதாக இறையியலை நாம் காண முடியும். பவுல் அதை தன்னுடைய நிருபங்களில் பேசி இருக்கின்றார். ஆயினும் நம்முடைய வாழ்வியலிலே, அதாவது உலகத்திலே வாழும்போது அந்த பரிசுத்தத்தை எவ்வளமாக நீதிமானாக்கப்பட்டதனுடைய விளைவாக வருகின்ற பரிசுத்தத்தை எவ்வளமாக நாம் வாழ்விலே அனுபவிக்கின்றோம், வாழ்விலே காட்ட வேண்டும் என்பதை மிக அழகாக 5, 6, 7, 8 அதிகாரங்களிலே பவுல் விளக்குகிறார். ஆகவே இன்றைய தினத்திலே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நாம் எவ்வளமாக பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்கின்றோம், அத்தோடு நீதிமானாக்கப்பட்டபடியினாலே நமக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை 5ஆம் அதிகாரத்திலே அவர் பட்டியலிட்டுள்ளார். அவைகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு வசனமாக நாம் இனி தியானிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எப்போதுமே வசனங்களை படிக்கும்போது இணைப்பு சொற்கள் மிக மிக முக்கியமானவைகள். அப்படி படித்தால்தான் வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்று பல பேர் அந்த இணைப்பு வார்த்தைகளை புரியாதபடினால் அல்லது அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காதபடினாலே தான் வசனங்களை புரிவதற்கு திணறுகிறார்கள். ஆனால் நாம் இங்கே பார்க்கும்போது எவ்விதமாக 3ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலும் 4ஆம் அதிகாரத்தில் சொன்ன வண்ணமாக விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்று அதை நாம் புரிய வேண்டும். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், அதாவது இந்த இடத்துல வருகிற நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற வார்த்தை லீகல் வேர்ட், ஆங்கிலத்தில் லீகல் வேர்ட், தமிழ்ல வேண்டும் என்றால் சட்ட ரீதியான ஒரு வார்த்தை அல்ல சட்ட ரீதியான ஒரு சொல். அதாவது சட்டத்திலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு குற்றவாளியா இருக்கும்போது நீதிபதி அவனை குற்றமற்றவன் என்று அறிவிக்கிற ஒரு செயல். அந்த விதமாகத்தான் இந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர் நீதிபதியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மனிதன் பாவியாக இருப்பினும் அவன் கர்த்தராகிய இயேசு ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தேவன் அவனை நீதிமானாக அறிவிக்கின்றார், சட்ட ரீதியாக அறிவிக்கின்றார். ஆகவே தான் அதை நாம் எப்படி பெறுகின்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வைக்கிற விசுவாசத்தினால். ஆகவே 5ஆம் வசனத்தில் அவர் இவ்வளவாய் தொடங்குகிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லிவிட்டு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்று அனுபவித்து வருகிறோம் என்பதை விளக்குகிறார். முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா தேவனோடு சமாதானம் பெறுகிறோம். அதாவது தேவனோடு சமாதானம் என்று சொல்லும் போது, அதாவது தேவனுடைய சமாதானம் என்று புரிவதை விட
தேவனோடு சமாதானம். அது நுட்பமாக தமிழ் மொழியின் அடிப்படையில் சரி, ஆங்கிலத்திலே பார்த்தால் வித் காட், நாட் பீஸ் ஆஃப் காட், பட் பீஸ் வித் காட். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, பாவியாக இருந்த ஒரு மனிதன் தேவனுக்கு எதிரானவனாக இருக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தேவன் நம்மை எதிர்க்கவில்லை. ஆதாம் பாவம் செய்து ஆதாம் தேவனை எதிர்த்தார். அவனுக்குள்ளாக பிறந்த நாம், அவனுடைய சாயலில் இருக்கிற நாம், அவனை போல செயல்படுகிற நாமும் தேவனை எதிர்க்கிறோம். ஆகவே அப்படி எதிர்த்து கொண்டிருந்த நம்மை நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினால் நம்மை நீதிமானாக்கி அந்த எதிர்ப்பை மாற்றி நம்மை தேவனோடு கரங்கோர்த்த வைத்திருக்கின்றார். அதனால் நாம் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், இரண்டு எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்வது போல. ஆகவே மனிதன் தேவனை எதிரியாய் கருதி வாழ்ந்து வந்தான். அந்த கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த நல் கிரியினால் அல்ல நல் விசுவாசத்தினால் அவன் இப்போது தேவனோடு ஒப்புரவாகின்றான். அதன் மூலம் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இனி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதனுக்கு தேவன் எதிராளி அல்ல, அல்ல இவனும் தேவன் இனிமேல் எதிராளியாக கருத வேண்டியது இல்லை. ஆகவே முதலாவது சமாதானம் பெற்றிருக்கின்றோம். இரண்டாவது, அவர் மூலமாய், அதாவது கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும்ங்கிற வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தில் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் மகாபரிஸ்த ஸ்தலம் என்கிற ஒரு இடம் இருக்கு. அதில் எல்லோரும் பிரவேசிக்க முடியாது. ஆசாரியர் கூட ஆண்டில் ஒரு நாள் அதற்குரிய பரிசுத்தத்தை செய்து கொண்டு தங்களுக்கான பாவ நிவாரண பலியை செய்து கொண்டுதான் பிரவேசிப்பார்கள். அதுவும் மிகுந்த பயத்தோடு பிரவேசிப்பார்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் அங்கே சென்றால் உயிரோடு திரும்பி வர முடியாது. ஆகவே தான் அத்தனை பயத்தோடு பிரவேசிப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மரித்து உயிர்த்து வந்தபடினால், அதை நாம் விசுவாசித்தபடினாலே நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். அப்படின்னால் இனி தேவ சமூகத்திலே செல்வதற்கு ஒரு நாளை குறிக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு ஆண்டில் ஒரு நாளை குறிக்க வேண்டிய தேவையில்லை, குறிப்பிட்ட சடங்குகளை செய்ய வேண்டிய தேவையில்லை. மாறாக கிறிஸ்துவினுடைய கிருபையிலே, அவருடைய கிருபையினால் அவருடைய சமூகத்திலே நாம் எப்போதும் எந்நாளும் எந்த நேரத்திலும் எந்தவித பயமும் இல்லாமல் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக அதே வசனத்திலே பிற்பகுதியிலே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்குள் மனுக்குலம் மகிமை இழந்தது. அதைத்தான் ரோமர் 3:23 என்ன படித்தோம்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று படித்தோம். ஆனா இங்க பாருங்க, அந்த இழந்த மகிமையை நாம் கிறிஸ்துக்குள் வைக்கிற விசுவாசத்தினால் பெறுகின்றோம். அது மட்டுமல்ல, அதனாலே அந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்துல வருகிற மேன்மை பாராட்டுதலை குறித்து சொல்லும் போது, அதாவது பெருமை பாராட்டுவது அல்ல, அந்த பொருளில் அது கொடுக்கப்படவில்லை. மாறாக இட்ஸ் எ ஜாய்ஃபுல், சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஒரு உச்ச நிலை என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். அந்த விதமான வார்த்தை பிரயோகம் தான் அங்கே இருக்கிறதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டபடினாலே
தேவன் நீதிமானாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் சமாதானம் பெற்றிருக்கின்றோம், கிருபையில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம். 3ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. ஏன்னா இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற துன்பங்களை விட, நெருக்குதல்களை விட அதிகமான நெருக்குதல்களை முதல் நூற்றாண்டு சபை பெற்றது. உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். அந்த உபத்திரவங்களிலே அவர்களுக்கு பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து என்று சொல்கிறார். அதாவது இந்த உபத்திரவங்கள் அவங்களுடைய கிறிஸ்தவ பக்தியை மட்டுமல்ல, அவர்களுடைய நற்குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தது என்று பார்த்தோம். அப்போ உபத்திரத்தின் மூலமாக கிறிஸ்தவ நற்குணங்கள், பொறுமை, நம்பிக்கை போன்றவைகள் நம்மிலே வளர்வதாக அங்கே பவுல் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏதோ அதே பொருள் தான். ஆல்மோஸ்ட் உபத்திரங்களிலும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதனுடைய பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக மாபெரும் வெள்ளம் போல ஊற்றப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த ஊற்றப்பட்டுகிற வார்த்தை ஏன் ஊற்றப்படுகிற என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பல பலிகளின் மீது சில வேளை தண்ணீர் விட்டு அதை தூய்மைப்படுத்துகிற போன்ற ஒரு சடங்கு உண்டு. ஆகவே தண்ணீரை ஊற்றுதல் கழுவுதலுக்கு ஒரு அடையாளம், பரிசுத்தப்படுவதற்கு ஒரு அடையாளம். ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய அன்பினாலும் நம்மிலே பரிசுத்த ஆவியினாலே தேவன் ஊற்றிருக்கின்றார். அதாவது அன்பினாலே நம்மை கழுவி இருக்கின்றார். அவருடைய அன்பினால் பரிசுத்த ஆவியை தந்து நம்மை கழுவி இருக்கின்றார். அவருக்கு ஏற்றவராக மாற்றுவதற்காக மாற்றி இருக்கிறார். அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஆகவே அந்த நம்பிக்கை, அதாவது எந்த நம்பிக்கை? கிறிஸ்து மீது வைக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, அவர் மீது வைக்கிற விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது என்று அவர் சொல்கின்றார். அடுத்த 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, அந்தியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய் மரித்தார். நம்ம கலாத்தியர் 4:4 படிக்கும் போது அங்கே குறித்த காலத்தில் இயேசு பிறந்தார் என்று வரும். இங்கே குறித்த காலத்தில் இயேசு மரித்தார் என்று வருது. பாருங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய இறையன் இருக்குது. அது என்னவென்றால், தேவன் எதையும் மிக மிக நேர்த்தியாக செய்கிறவர். மிக நேர்த்தியாக அவர் செய்தபடி தான் என்ன நடந்தது? குறித்த காலத்தில் அவர் பிறந்தார், குறித்த காலத்தில் அவர் மரித்தார். ஆக உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் தேவ திட்டப்படி, தேவ சித்தப்படி, எந்த விதமான இரளும் முரணும் இல்லாமல் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவை குறித்த காலத்தில் அவர் பிறந்தார், குறித்த காலத்தில் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது, அதாவது நம்மை நாமே நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள பலன் இல்லாமல் இருக்கும்போது, நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காய் மரித்தார். அதுதான் அக்கிரமக்காரருக்காக. அந்த கிரீக்ல படிக்கும்போது ஹைபர் என்கிறதான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை எப்படி விளக்குகிறார்கள் என்றால், ஆன் பிஹாஃப் ஆஃப்,
ஆங்கிலத்திலே. அதாவது நமக்காக, இன்னொருவருக்காக, அவருக்காக அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தது அவருக்காக அல்ல, அவர் பிறருக்காக, அக்கிரமக்காருக்காக, பலனற்றவர்களாக இருந்தவர்களுக்காக, நமக்காக அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு அருமையான ஒரு உலக நீதியை வைத்து அந்த கருத்தை பவுல் அப்போஸ்தலர் வலியுறுத்துகிறார். அது என்னவென்றால், நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது. இல்ல, இயல்பு தானே. யாரும் இன்னொருத்தனுக்காக திடீர்னு உயிரை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அறிவு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. முட்டாள்தனமாக யாராவது கொடுப்பாங்க, அது வேறு. நம்ம இப்ப அதை பேசவில்லை. நல்லவனுக்காக திடீர்னு யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிஞ்சிடலாம். கொடுப்பானாங்கிறது கேள்வி. சரி, கொடுத்தால் கூட கிறிஸ்துடைய மரணம் அதை விட மேலான. எப்படி தெரியுமா? அவன் நல்லவனுக்காக மரிக்கிறான், நீதிமானுக்காக மரிக்க முயற்சிக்கிறான். ஆனா இயேசு யாருக்காக மரிச்சாரு? நல்லவனுக்காக அவர் மரிக்கல. அவர் நல்லவர், பாவம் இல்லாதவர், குற்றமற்றவர். ஆனா அவர் யாருக்காக மரிச்சாரு? அக்கிரமக்காரர்களாகிய, பாவிகளாகிய, பலனற்றவர்களாகிய நமக்காக அவர் மரித்தார். அதான் 8ஆம் வசனத்துல அழகா சொல்வாரு, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதாவது என்ன, அந்த விளங்க பண்ண வார்த்தைய டெமான்ஸ்ட்ரேட்டட், அதாவது படம் பிடித்து காட்டுகிறார், அல்லது ஒரு அடையாளத்தோடு சான்றுகளோடு காண்பிக்கின்றார். அதான் அதுக்கு பொருள். ஆகவே எந்த சான்றோடு காண்பித்தார்? கிறிஸ்து தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறார். டெமான்ஸ்ட்ரேட்டர். அதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அல்லது ரெண்டு முற்றிலும் வேறுபட்ட காரியம். ஒன்று, மனிதன் நல்லவனுக்காய் கூட மரிக்க தயங்குகின்றான். ஆனா தேவன் பாவிகளுக்காக மரிக்க தயங்கவில்லை. மனிதன் நல்லவனுக்காக, நீதிமானாக்காக கூட மரிக்க தயங்குகிறான். ஆனால் தேவன் பாவிகளுக்காக தன்னை மரிக்க, தன்னை ஒப்பு கொடுக்க கிறிஸ்து தயங்கவில்லை. இந்த மனித அன்புக்கும் தேவ அன்புக்குள்ள இரண்டு வெவ்வேறு துருவங்களுக்கும் என்று கூட நாம் சொல்லலாம். அடுத்ததாக 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது ஒரு ஆசீர்வாதம். என்னது? இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே. இந்த இடத்துல ரத்தம் என்று சொன்ன உடனே பல வேளைகளிலே நம்முடைய பைபிள் படிக்கிற கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிறது ஒரு கப் ஆஃப் பிளட் என்கிற எண்ணம் வரும். அல்ல ரத்தம் ஊற்றப்பட்ட போது ஒரு காட்சியை மனதில் நிறுத்துவார்கள். தவறுண்டும் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக ஊற்றப்பட்டது, சொரியப்பட்டது, களையப்பட்டது எல்லாம் உண்மை. ஆனா பைபிளை படிக்கிற ஒருவர், இறையியல் சிந்தையோடு படிக்க விரும்புகிற ஒருவர் அதனுடைய பொருளை சரியாக படிக்கிறது. அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் இந்த கருத்து உண்டு. இது புதிய ஏற்பாட்டு கருத்து மட்டுமல்ல, யூதரிடம் இந்த கருத்து உண்டு. இரத்தம் என்கிற வார்த்தை, அல்ல இரத்தம் சிந்துதல் என்கிற வார்த்தை மரணத்தை குறிக்கிற வார்த்தை. சில இடங்களில் இரத்தம் உயிருக்கு அடையாளமாய் பேசப்படுகிறது, நான் அதை மறக்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் அந்த இரத்தம் உயிருக்கு அடையாளமாய் பேசப்படுகிற இடத்தில் கூட அது மறைமுகமாக அல்லது அந்த கான்டெக்ட்ல மரணத்தை குறிக்கிற ஏதாவது வார்த்தை அங்கே இருக்கு, அது ஒரு கருத்து அங்கே இருக்கு. அதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இரத்தத்தினாலே என்றால் அதை மரணத்தினாலே வாசித்தா ஈஸியா உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். அவருடைய மரணத்தினாலே, அதாவது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால் கிறிஸ்து மரித்ததினால், நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை அவர் செலுத்தியபடியினால் நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அத்தோடு நிறுத்தாமல் கோபாக்கினைக்கு நீங்களாக. என்ன கோபாக்கினை? உலகத்தினுடைய முடிவிலே ஒரு கடைசி நியாய தீர்ப்பு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. யூதர்கள் அதை நம்பினார்கள். நம்முடைய கிறிஸ்தவ பைபிள் அது இருக்கிறது.
கடைசி நியாயத்தீர்ப்பு, அதுதான் கோபாக்கினை, நரகாக்கினை என்று சொல்லப்படும். அதற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அருமையான வார்த்தைகள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அது நிச்சயம் என்று கருதுவதற்கு பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். ஐயோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒரு சஞ்சலம். ஆனால் வசனம் தெளிவாக என்ன சொல்கிறது? அவருடைய மரணத்தினாலே, அதாவது அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, அவருடைய மரணத்தை விசுவாசித்து நாம் நீதிமான்களாகிற தகுதியை தேவன் நமக்கு தேவ அன்பினால் தந்தபடியினாலே கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்படுவோம், நரகாக்கினையில் நாம் விடுதலை ஆக்கப்படுவோம். அது நிச்சயம். அந்த நிச்சயம் தான் இன்னைக்கு தேவை. அந்த நிச்சயம் பெற்றவன் மனிதன் கிறிஸ்துவை சந்தோஷமாய் வாழ்வான். அவன் ஒருபோதும் கிறிஸ்துவை விட்டு வெளியே செல்ல மாட்டான். இன்றைக்கு பலவேளை கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு பின்வாங்கி போறவர்களை பார்ப்போம். ஏனென்றால் அந்த நிச்சயத்தை பெற்றிருந்தால் அவர் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான். ஏனென்றால் தேவ அன்பு அங்கே ஊற்றப்பட்டிருக்கு. தேவனை குறித்து சரியாக அறிய முடியும். ஆகவே அதிக நிச்சயமாமே. எப்படி? நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அங்கே பாவிகளாய் இருக்கையில் படிச்சல அதே கருத்தை மீண்டும் வருகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அதான் நம்ம ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவனை எதிராளியாய் கருதினான். நாமும் மீட்கப்படவில்லை என்றால் அதே போலதான் இருக்கின்றோம், இருந்தோம், இருப்போம். ஆனால் மீட்கப்பட்டவன் எப்படி பார்க்கிற பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, அவருடைய குமாரனாரு இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே அவரோடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அதான் முதலே விளக்கினார், அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அதனால்தான் அந்த சமாதானம் கிடைத்தது. ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின், ஒப்புரவாக்கப்பட்ட பின், இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பின் நாம் அவருடைய ஜீவனாலே, யாருடைய ஜீவனாலே? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம், ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று 2 முறை சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுல ஒரு போதனை உண்டு. எதுவும் 2 சாட்சியினாலே உறுதியாக்கப்படும். அதே வாதம் தான். ஆகவே ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. 11வது வசனம், அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். எகைன் அந்த ஜாய், என்னது? பெருமை அல்ல, பெருமை பாராட்டினாலும் தவறல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ஆனா இங்க அதை விட we are joyful, சந்தோஷம் அடைகிறோம். ஏனென்றால் அந்த ஒப்புரவாலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை பற்றி நாம் சந்தோஷமாயிருக்கின்றோம். இலவசமான மீட்பு, நிச்சயமான மீட்பு, மாறாத மீட்பு, நித்திய மீட்பை அவர் கிறிஸ்துக்குள்ளே இருந்ததுனால எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷம் கிடைத்த வாழ்க்கை அல்லவா? அது இன்றைக்கு அநேகரிடம் இருக்கிறதா? அருமையாக நீதிமானாக்கப்படும் போது, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுபவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறார். அத்தோடு நிறுத்தாமல் தொடர்கிறார். 12வது வசனம். இந்த 12வது வசனத்திலிருந்து ஓரிரு வசனங்கள்ல ஆதாமுக்கு கிறிஸ்துக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை வேற்றுமையை படம் பிடித்து காட்டுகிறார். அது என்னன்னு பார்க்க, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. இந்த இடத்துல உங்களுக்கு இயல்பாக எல்லோருக்கும் தெரியும். இப்படியாக ஒரே மனுஷனாலே, எந்த மனுஷன்? ஆதாம், வேற யாரா? ஒரே மனுஷனாலே பாவம், அவன் மூலம்தான் பாவம் உலகத்தில் வருகிறது. பாவத்தினாலே மரணமும் வருது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் புசியப்பா, ஆனா இதை மட்டும் புசிக்காத. ஆனா அவன் கீழ்ப்படியல. அது என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ. என்ன சாவு, அது என்ன மரணம், அதை புரியும். இந்த மரணம் என்கிற வார்த்தை
அடிப்படையில் இறை உறவிலிருந்து பிரிதல் அல்லது அதை ஆவிக்குரிய மரணம் என்று சொல்வார்கள். அதுபோல சரீர மரணம் அதையும் இது உள்ளடக்கி. அப்ப பாவம் செய்த போது அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் வருகிறது, சரீர மரணம் வருகிறது. அதனால்தான் இந்த சரீர மரணத்தை குறித்து ஒரு இறையியலாளர் இவ்வண்ணமாய் சொல்கின்றார். இட்ஸ் தீமையினுடைய அல்லது பாவத்துடைய இறுதி முழு வடிவம் தான் சரீர மரணமாக வெளியாகிறது. ரொம்ப அருமையான ஒருவான். சரீர மரணம் எதை காட்டுகிறதா? பாவத்தினால் அவன் ஆவிக்குரிய ரீதியிலே மட்டும் மரிக்கவில்லை, அந்த மரணம் முழு வடிவம் பெறும்போது அது சரீர மரணமாய் மாறுகிறது. இறை உறவிலிருந்து மட்டும் பிரிக்கப்படவில்லை மனிதன் பாவத்தினால், இந்த இயற்கை உலகத்திலிருந்தே அவன் பிரிக்கப்பட்டு விடுகிறான். காரணம் ஒரே, இறை உறவிலிருந்தும் பிரிகின்றான், இந்த இன்றைய உலக வாழ்விலிருந்தும் பிரிகின்றான். இவனுமாய் ஆவிக்குரிய மரணத்தை சரீர மரணத்தையும் பெற்றவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்த பார்க்கிறோம். அத ஒரு மொழியியல் அறிஞர் சொல்றாரு, அது அந்த வார்த்தையை சரியாக அதனுடைய உள்ளார்ந்த கருத்தோடு சொல்வதா இருந்தால் அது எப்படி வருகிறதாம்? முதல் வாசல் வழியாக. அப்படின்னா ஒரு பெரிய வீட்டுல முதல் வாசல் வழியாக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமின் பாவத்தினால் மரணமும் மரணமாகிய பிரிவு அத்தோடு பாவமும் முதல் வாசல் வழியாக உள்ள வந்துட்டான். அதாவது இன்னொரு குலத்தில் சொன்னால் முதல் மனிதன் மூலம் மனு குலத்துக்குள்ளாக மனிதனுக்குள்ளாக முழு உலகத்துக்குள்ளாக வந்து அதுக்கு முதல் வாசலாக பாவம் இருந்திருக்கு. மரணம் உலகத்தில் வருவதற்கு இருந்த முதல் வாசல் எது? பாவம் என்று சொல்கிறார். எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்படின்னா ஆதாம் மட்டும் பாவி அல்ல, ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே பாவம் செய்திருக்கிறாங்க. அதான் அடுத்தது. எல்லோரும் ஏதாவது பாவம் செய்திருக்கிறார். அதுல ஆதி பாவம் என்பது ஆதாமுடைய பாவம். ஆகவே அவனுடைய சாயல்லே அவருடைய சோபத்திலே நாம் பிறந்ததனால் பாவம் செய்கிறோம் என்று ஒரு கருத்துண்டு. அத்தோடு இன்னொரு சாரார் சொல்லுகிறது, அல்ல இன்னொரு அறிஞர்கள் சொல்லுது, ஆதாமுடைய பாவத்தினால் மட்டும் நாம் தாக்கப்படவில்லை, மாறாக ஆதாம் எப்படி கீழ்ப்படியாமை மூலம் பாவத்தை சம்பாதித்தானோ அதுபோல எல்லா மனிதரும் பாவத்தை செய்யக்கூடிய இயல்பை கொண்டிருக்கிறார்கள். சரி, எந்த கருத்தை எடுத்தாலும் எல்லோரும் பாய்வில் என்பதுதான் பைபிளுடைய போதனை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. இது ரொம்ப முக்கியமானது. இதான் இறையியல் என்று சொல்லுது. ஏன்னா யூதர்கள் உடனே கேட்பாங்க, சரி ஆதாம் மூலம் பாவம் உண்டாச்சு, ஆனா எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, நாங்க பரிசுத்தமா இருக்கலாமா என்கிறெல்லாம் பல எண்ணங்கள் வரலாம் அல்லவா? அதான் சொல்றாரு, பாவம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு இருந்தது. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணம் வந்த போது ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பாவத்துடைய எண்ணிக்கை, அதனுடைய வீரியம் அது வெளிக்காட்டப்பட்டது, அவ்வளவுதான். ஏன்னா யூதர்களுக்கு மத்தியில அது ஒரு இறையில் சிந்தனை அப்படி உண்டு. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக பாவம் என்ன, நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு பாவம் என்கிற ஒரு விவாதம் உண்டு. அந்த விவாதத்துக்கு தான் அவர் பதில் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு பாவம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு பாவம். நியாயப்பிரமாணத்துக்கு முன்பும் பாவம் இருந்தது, நியாயப்பிரமாணத்துக்கு பின்பும் பாவம் இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு இருந்த பாவத்தை அளவிட முடியாது, ஆனா பாவி என்று சொல்லலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு பாவத்தை எண்ண முடியும். ஏன்னா எத்தனை பாவம் செய்தான்னு எண்ண முடியும். ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பட்டியலோடு ஒப்பிடும்போது ஒரு பாவம், ரெண்டு பாவம். உதாரணமாக, உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நமஸ்கரிப்பாயாக என்று சொன்ன அதை மீறினா அது பாவம்.
பொய் சொல்லாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை என்ன? பாவம் 1 2 எண்ண முடியுது. இதுதான் நியாயப்பிரமாணம் செய்த ஒரே பயன். அதுக்கு முன்பு பாவத்தை பட்டியலிட முடியாது, எண்ண முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த போது பாவத்தை, எத்தனை பாவத்தை ஒருவன் செய்திருக்கிறான் எண்ண முடியும், பட்டியலிட முடியும். அதுதான் வித்தியாசம். அதான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பும் பாவம் உலகத்தில் இருந்தது. ஆதியாம் 3 பாவம் வந்து விட்டது. நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. என்ன எண்ணப்பட மாட்டாது? கவுண்ட் பண்ண முடியாது, கணக்கில் வைக்க முடியாது. அதான் சொன்னேன்ல, 10 கட்டளை எடுத்துக்கொள்வோமே. உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நமஸ்கரிப்பாயாக. ஓகே, அது கீழ்ப்படிதான் நல்லது. கீழ்ப்படியலைன்னா ஒரு பாவம். அடுத்தது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஆசரித்தால் நல்லது, ஆசரிக்காவிட்டால் 2வது பாவம். அடுத்தது தொடர்ந்து வரும்போது, கொலை செய்யாதிருப்பாயாக. சரி, செய்யாமல் இருந்தால் பாவம் இல்லை, செய்து விட்டால் 3 பாவம். இப்படி பாவம் எண்ணப்பட்டு கொண்டே வரும். இதுதான் வித்தியாசம். அதான் சொல்லாது, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பும் பாவம் இருந்தது. ஆனால் அதை எத்தனை பாவம்னு கணக்கிட முடியாது. எவ்வளோ மீறி இருக்கிறான்னு தெரியாது. பொதுவாக மீறிட்டான்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இல்லை ஆதாம் மீறினா ஒரே பாவம் போல தெரியும், எல்லாமே ஒரே பாவம் போல தெரியும். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பின்பு பாவத்தை கணக்கிட முடிந்தது. பட்டியலில் இத்தனை பாவத்தை செய்திருக்கிறான் என்று அறிய முடிந்தது. அதான் அடுத்த சொல்றாரு 14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். அது என்னன்னா, ஒரு கேள்வி, பாவம் எவ்வளவு பெரிய பாவம்னு எப்பதான் தெரியும்? நியாயப்பிரமாணம் வந்த பின்புதான் எவ்வளவு பாவம், இத்தனை பாவம்னு தெரியும். ஆனா மரணத்தை பாருங்க, அதுக்கு பின்பு வரல. மரணம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பே இருக்கிறது. எதுக்கு இதை பேசுறாரு தெரியுமா? பாவம் ஆதாமிலிருந்தே இருக்கிறது. யூதர்களாகிய நீங்கள் தப்பா நினைக்காதுங்க. பாவம் எப்போ வந்தது? இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் வந்தபடினால்தான் பாவம் வந்தது. இன்னைக்கு கூட நம்முடைய கிறிஸ்தவர்கள்ட்ட பலர்கிட்ட அந்த தவறான கருத்து இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நம் பலரோட சுவிசேஷத்தை பற்றி பேசும்போது கேட்டுக்கிறேன், சார் இந்த பைபிள் எல்லாம் இல்லாம இருந்தா எல்லாம் பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இந்த பைபிள் இருக்கிறனால தான் எல்லாம் பாவம் போல தெரியுது. அதெல்லாம் எல்லாம் நல்லதா. அதான் ஒரு திரைப்படம் பாடல் கூட உண்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. கேட்க நல்லாதான் இருக்கு இந்த பாட்டு, அந்த கருத்து. ஆனால் அது வேத வசனத்துக்கு முரணானது, இந்த வசனங்களுக்கு முரணானது. ஆதாமுக்கு அவன் பாவி, பிறப்பிலேயே பாவி. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பும் அவன் பாவி, நியாயப்பிரமாணத்துக்கு பின்பும் அவன் பாவி. அது மட்டுமல்ல, அதில் அவன் பாவியாக இருக்கிறான் என்பதனால்தான் ஆதாம் முதல் மோசே வரையும் மரணம் இருந்தது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் மரணம் இருந்தது. அது அடையாளம் பாவமும் இருந்தது. ஆகவே அது அவனை ஆண்டு கொண்டது என்று பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தீமையின் மரணமாகிய அந்த தீமையின் முழு வடிவம் அந்த பாவம் செய்த ஆதாமை மட்டுமல்ல, அவனுக்கு அடுத்து வந்த அனைத்து மனிதர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படின்னா ரூல்டு. ஒரு கொடுங்கோலனை போல ஆட்சி செய்தான். அது ஒரு எழுத்தாளர் சொல்கின்றார். இட் இஸ் ஈக்குவல் டு எ டைரானி. டைரானின்னா அது கொடுங்கோல் ஆட்சியாளர். கொடுங்கோல் ஆட்சியாளரை போல பாவம் ஆதாம் முதல் அனைத்து வரை ஆண்டு கொண்டது. அதுக்கு தப்பவே முடியாது. இன்னைக்கு கூட சில நாடுகளில் கொடுங்கோல் ஆட்சியாளர் இருக்கிறாங்க. அந்த எல்லையிலிருந்து 1 இன்ச்சு நகர்ந்தா சுட்டு கொண்டு போடுவாங்க. நான் நாட்டுடைய பெயரை சொல்லவில்லை, அது ஒருவேளை அது வேறு விதமாக விடலாம். சில நாடுகள் அப்படி இருக்கிறது. அந்த பசியோ பட்டினியோ எது இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கணும். அந்த குடிமக்கள் இருக்கணும். அந்த எல்லை கோட்டிலே காலை வைத்து 1 அடி இங்க நகர்ந்தாலும் அங்க உடனே சுட்டு போடும். அந்த அளவுக்கு மரணம் ஒரு கொடுங்கோலனை போல இந்த உலகத்தை ஆதாம் முதல் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் முதல் நியாயப்பிரமாணம் வரை ஆண்டது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு அந்த பாவம் எண்ணிக்கை இருக்கும்போதும் அதை ஆண்டு கொண்டிருக்கிறது.
அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு, பின் வந்தவர் யார்? இந்த இடத்திலே அவர் சொல்ல வருகிறவர் இயேசு கிறிஸ்துவை முன் அடையாளமானவன், டைப்பாலஜி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. இறையல் டைப்பாலஜி அப்படின்னா பழைய ஏற்பாட்டினுடைய சில நபர்களை வைத்து புதிய ஏற்பாட்டில் உள்ள சில மனிதர்களோடு அல்ல நிகழ்வுகளோடு ஒரு இறையியலை கற்றுத்தருகிற ஒரு முயற்சி. ஆகவே இந்த இடத்தில் அந்த முன்னடையாளவியல் அடிப்படையிலே ஆதாமை கொண்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவை வைத்து ஒரு ஒப்பீடும் ஒரு மாறுபாடும் செய்து அவர்கள் எந்தெந்த விதத்திலே ஒன்று எந்தெந்த இடத்துல வேறுபட்டுங்கிற ஒரு இறையியலை சொல்கிறார். எந்த விதத்திலே ஒன்று? ஆதாமும் இயேசுவும் மனித சரீரத்தில் இருந்தார்கள். என்ன வேறுபாடு? ஆதாமுக்குள்ளாய் மரணம் வருகிறது, கிறிஸ்துக்குள்ளாய் ஜீவன் வருகிறது. அதுதான் இங்க அடுத்து விளக்க வருகிறார். தொடர்ந்துபடி. ஆனாலும் 15 வசனம், மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. கிருபை என்கிற வார்த்தை கிரீக்கில் கரிஷ்மா. அதை என்ன சொல்றாரு? அந்த ஆதாம் மூலம் வந்துள்ள ஒரு மீறுதல், அதனுடைய பலனை ஒப்பிட்டால் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்படின்னா கிருபையின் பலன் அதோட பெருசு. கிறிஸ்து மூலம் இந்த 2வது ஆதாம் மூலம் வருகிற அந்த கிருபையின் பலன் பெருசு. எப்படி எனில் அதை விளக்குறார். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அதனால் ஆதாம் முதல் மரணம் ஆண்டு கொண்டது. அதனால அவன் தான் அந்த பாவத்தை செய்தான். அது மரணத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்தது. எப்படின்னு ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய, இந்த இடத்துல வருகிற மனுஷனை லோகோஸ் என்கிறதோடு பொருத்தி படிக்கணும். அதாவது தேவன் மனிதனாக அவதரித்தரல அந்த பொருளோடு வருகிறதாக சில இறையலார்கள் பார்க்கிறார்கள். அது சாதாரண மனிதன் அல்ல. இந்த ஒரே மனிதன் லோகோஸாக, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் இரக்கத்தினால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவானிலே படிக்கிறோம் அல்லவா? அந்த மனிதன், எந்த மனிதனும் அல்ல, அந்த மனிதன் 2வது ஆதாம். அவர் அந்த ஒரே மனிதனுடைய கிருபையினாலே, இந்த இடத்துல கிருபை ஒரு டூல் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்? நமக்கு கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெறுகிறது. அந்த ஆண்டுடைய அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக, ஒரு டூலாக தேவன் கிருபையை கிறிஸ்து மூலமாய் பயன்படுத்தினார். மேலும் 16 வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு, தீர்ப்புனா திரும்ப ஜுடிஷியல், சட்டத்திலே, கோர்ட்டிலே, நீதிமன்றத்திலே, வழக்காடு மன்றத்திலே தீர்ப்பு எழுதுகிறவனமாக தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அப்போ பாவம் செய்த போது நீ சாகவே சாவாய் என்ற ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டதல்லவா, அதை விட மேலான ஒரு தீர்ப்பை அல்ல ஒரு ஈவை தேவன் இப்போது கிறிஸ்துவாகிய மனிதனுக்குள், லோகோஸாக பூமியிலே வந்த மனிதனுக்குள் அவருடைய கிருபையினாலே நமக்கு தருகிறாராம். அதை எதோடும் ஒப்பிட முடியாது. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது இல்ல. ஆதாம் செய்த ஒரே பாவத்து நிமித்தம் அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். சாவு, மரணம் அவனை பிடித்தது. ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம் அனைத்தும் அவனை தொடர்ந்தது. அவனுடைய சந்ததியை தொடர்ந்தது. கிருபை வரமோ, கிறிஸ்துவில் கிடைக்கிற அந்த கிருபை வரமாகிய அந்த தீர்ப்பு அநேக குற்றங்கள், அங்க ஒரு குற்றத்துக்காக மரணம், இங்கே அநேக குற்றங்களை நீக்கி பாருங்க, நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அங்க ஒரு குற்றத்துக்காக எல்லோருக்கும் மரணம். இங்கே கிறிஸ்து மரித்ததினாலே, அதன் மூலம் வெளிப்பட்ட கிருபையினாலே அநேக குற்றங்களை நீக்கி ஒற்றை வார்த்தையில் தேவன் எழுதுகிறார், நீதிமான். அது அனைத்து பாவங்களையும் அப்படியே எடுத்து மாற்றி என்று சொல்றார். அதே குற்றங்களை நீக்கி, அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கு.
அல்லாமலும் 17ஆம் வசனம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மரணம் என்பது கொடுங்கோல் ஆட்சி, அந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அங்கே இதுவரை மரணம் ஆண்டு கொண்டது, ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இனி ஜீவன் உங்களை ஆளுகை செய்யும். மரணம் உங்களை கொடுங்கோலனை போல ஆளுகை செய்யாது. வார்த்தை அந்த புரியும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. மரணம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை ஆண்ட காலம் முடிந்து விட்டது. இனி ஜீவன் உங்களை ஆளுகை செய்யும். இப்போ அப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ நம்ம சரீரத்தில் மறிக்கிறோமே, அது மகிமை அடைவதற்கான ஒரு ப்ராசஸ். அதை 1 கொரிந்தியர் 15 சொல்லுவார் அல்லவா? ஆகவே நம்முடைய மரணம் மகிமைக்கென்று விதைக்கப்படுகிறது, இந்த மண்ணான சரீரம். ஆகவே மரணத்தினுடைய ஆளுகையிலிருந்து நாம் மீண்டு ஜீவனின் ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளணும். அதனால தான் மரணத்தை குறித்து கிறிஸ்தவனுக்கு பயமே கிடையாது, பயப்பட வேண்டிய தேவையில்லை. 18ஆம் வசனம். ஆகையா அது பாருங்க, அந்த வார்த்தை ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதை எங்க நம்ம பார்த்தோம்? நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று படித்தோம் அல்லவா? கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, அதை 9ஆம் வசனத்தை படித்தோம். அதுபோல 10ஆம் வசனத்தில் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுபோல மீண்டும் என்ன சொல்றாரு? ஆழ்வார்கள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இவ்வளவு அருமையான இறையியலை அவர் கற்றுத் தருகின்றார். ஆகையால் அப்படின்னா இவ்வளவு நீதிமான ஆக்கப்பட்டு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்மை அடைந்திருக்கிறபடினாலே, அல்ல நாம் அடைந்திருக்கிறபடினாலே, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே, அதாவது ஒரே நீதி என்றால் கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த ஒரே நீதியினாலே, அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தின் கனியினால் செய்த பாவத்தினாலே அநேகருக்கு மரணத்தை உண்டாக்கும் ஒரு தீர்ப்பு உண்டானது. ஆனால் சிலுவையில் இயேசு செய்த ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும், அதாவது விசுவாசிக்கிற எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அழிக்கி நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அதான் விசுவாசிக்கிறவனுக்கு இந்த தீர்ப்பு எழுதப்படும். இந்த தீர்ப்பு நீதிமான்கிற தீர்ப்பு எழுதப்படும். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, இல்ல ஆதாமின் மூலம் முழு மனுக்குலமும் பாவியாக பாவ சோபத்தோடு பிறந்ததுனால அல்லது பாவியாக செயல்படுகிற குணத்தை பெற்றபடியினாலே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே கிறிஸ்து, ஆதாம் கீழ்ப்படியாதவருக்கு அடையாளம், இயேசு கீழ்ப்படிதலுக்கு அடையாளம், அநேக நீதிமான்களாக்கப்படுகிறார். அப்போ கிறிஸ்து மூலமாய் அநேகர், யார் இந்த அநேகர்? கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அவர் வருவார், அவரே ராஜா என்று விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அது தேவனால் நீதிமான்கள் என்று தீர்ப்பின் புஸ்தகத்திலே எழுதப்படுகிறார்கள். நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாம் விடுதலையாக்கப்படும் என்பதற்கு அவர் இன்னை எழுதுகிறார். எப்போ? விசுவாசிக்கும் போது. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த வசனத்தை இன்றைக்கு தவறாக பிரசங்கிப்பட இருக்கிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே விளக்கிட்டேன். மீறுதல் பெருகும்படிக்குன்னா எப்படி? மீறுதல் எண்ணிக்கை கணக்கிட முடியும். எதனால? நியாயப்பிரமாணம் வந்ததுனால. நியாயப்பிரமாணம் வரைக்கும்னா பாவி மீறி விட்டான் என்று சொல்லலாம், எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தபோது எதுலெல்லாம் மீறினான், எத்தனை பாவம் செய்தான், எத்தனை இடத்துல நியாயப்பிரமாணத்தை மீறினான்னு பட்டியலிட்டு லிஸ்ட் போட்டு எழுத முடியும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இதை தான் என்னை அதிகம் பண்ணுறான். அப்போ அந்த பொருள் என்ன? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அதாவது ஓவர்ஃப்ளோ இன் கிரைஸ்ட். எது? கிருபை பெருகி ஊற்றெடுக்குதான். அது உண்மைத்தான். ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு புரட்டுகிறார்கள். அதை இந்த இடத்துல எச்சரிக்கலாம். எப்படி என்றால், சமீபத்தில் நான்
சமூக ஊடகத்திலே ஒரு செய்தியை எதேச்சையாக பார்க்க இருந்தது. அதில் ஒரு வாலிப தம்பி, அவன் கிறிஸ்தவ சபையிலே பிரசங்கிக்கிறான். அவனுடைய சபை போல தான் அவன் பேச்சை பார்த்தால் தெரிகிறது. அவன் சொல்றான், கிருபை பெருகிவிட்டபடினாலே நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம், நீங்கள் எந்த பாவத்தையும் துணிந்து செய்யலாம். இந்த கருத்தை தான் நான் சொன்னேன். ஒருவேளை ஓரிரு வார்த்தைகள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம். அப்படின்னா யூ கண்டினியூ இன் சின் பிகாஸ் யூ ஆர் அண்டர் கிரேஸ். நீ கிருபைக்குள்ளா இருக்கிறபடினாலே பாவத்தில் பெருகினாலும் ஒன்றும் இல்லை. அப்படி இந்த வசனம் சொல்லல. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ நியாயப்பிரமாணத்தை ஒப்பிடும்போது பாவம் எண்ணிக்கை கூடிட்டே இருக்குது, அதனால பயப்படாத, மீட்பு கிடைக்காது கலங்காத. கர்த்தருடைய கிருபை அதை எல்லாம் மாற்றி போட்டது. எப்போ? நியாயப்பிரமாணத்திலிருந்து பாவத்தை எண்ணும் போது. மீட்புக்கு முன்புள்ள நிலையிலிருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்றார். ஆதாமுடைய மீறுதலிருந்து நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தார்களோ அந்த அந்த உரையாடல் தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பாவம் பெருகின இடத்தில் பாருங்க, பாஸ்ட் டென்ஸ். பாவம் பெருகிற இடத்துல பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லல. இந்த தம்பி தப்பா பிரசங்கம் பண்ணான். பாவம் பெருகின இடத்தில் பாஸ்ட் டென்ஸ். நியாயப்பிரமாண காலத்தோடு நியாயப்பிரமாண பட்டியலோடு ஒப்பிடுகையில் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகளை பார்க்கும்போது அதை அவ்வளோ மீறினா 613 பாவம் வந்துடும். அப்படி பெருகும் நாள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த உயிர் தெழுந்ததை நீ விசுவாசித்தால் கிருபை அதை விட அதிகமாய் பெருகி உன் பாவத்தை அனைத்தையும் கழுவிற்று. அங்கே பெருகிற்று. எகைன் பாஸ்ட் டென்ஸ். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, எகைன் பாவமும் அந்த மரணமும் கொடுங்கோலனாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது. இந்த இடத்துல இருக்க கிருபையான அதை பர்சானிஃபைடு, ஒரு ஆளாக பாவித்து பேசுகிறது போல அந்த வார்த்தை இருக்கிறதாக கிரேக்க மொழி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது ஞானம், தன் வீட்டை கேட்டி என்ற ஞானத்தை ஒரு மனிதனாக பாவித்து நீதிமொழியை பேசுகிறோம் அல்லவா, அதுபோல் இங்கே கிருபை ஒரு மனிதனாக பாவித்து பேசப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலும் அது கிறிஸ்துவாக இருக்க முடியும். அது கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே, எந்த நீதி? சிலுவையில் அவர் சம்பாதித்த நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எங்கேன் அந்த ஏற்கனவே படித்த அதே கருத்து, அங்கே ஆளுவார்கள் என்பது நிச்சயம். இங்கே ஆண்டு கொண்டது, நம்மை ஆளுகை செய்யும். ஆண்டு கொண்டது அந்த கிருபை நியாயப்பிரமாணத்தில் பாவத்தை விடுவித்து நம்மை ஆண்டு கொண்டது. அதனால் அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு என்று பாவத்திலே தொடர சொல்லவில்லை. அது 6ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார். அதை நம்ம அப்போ பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தில் 1, 2, 3, 4, 5 வருது எல்லாம் மீறினா 613 பாவம் வந்துடும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை என்று விசுவாசித்தார். அத்தனை பாவத்திலிருந்தும் அவன் கழுவப்பட்டு கிருபையினால் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இப்படி இந்த அதிகாரத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாகப்பட்டுவதான ஆசீர்வாதங்களிலே அதை பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலை மட்டும் நான் மீண்டும் வரிசையாக படித்து விடுகிறேன். ஒன்று, அதாவது விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களுடைய பட்டியல் இங்கே வருகிறது. ஒன்று, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது. 3, கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். கிருபையில் சாக்கியம். 3வது. 4வது, தேவ மகிமை அடைவங்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். 4வது. 5வது, நம்பிக்கையை உண்டாக்குகிறது. நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். 5வது. 6வது, பரிசுத்தாவியை பெற்றுக்கிறோம். நமக்கு பரிசுத்தாவி அருளப்பட்டிருக்கிறது. 7வது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. 8வது, கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது 9வது.
10வது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். 12வது 17ஆம் வசனம் கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றிருக்கின்றோம். 13வது ஜீவனை அடைந்து, அதாவது நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். இப்படி 12 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாக இந்த அதிகாரத்தில். காரணம், விசுவாசத்தினாலே, கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இந்த 12 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். பவுல் சொல்லுங்க. அதாவது இந்த ஏர்லி ரோமன் சர்ச்சுக்கு, அதாவது ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பவுல் வந்து இந்த ரோமன் நிருபத்தை எழுதுகிறார். சரி, ரோம் சர்ச்சுக்கு எழுதுகிறாரு. அங்க ஜூவிஷம் இருந்தாங்க, புற இனத்தோரும் கொஞ்சம் கலந்துருந்துக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், அவங்க அதாவது அவங்க வந்து ஃபேத்ல வந்து அதிகமா வளரணும் அப்படின்ற, அப்பதான் வந்து அவங்க ஆண்டவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவங்க. அவங்க வந்து அதாவது விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி எழுதுறாரு. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பத்தியே வந்து, அதாவது லாஸ்ட் சாப்டரும் ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி படிக்கிறோம், எப்படி நீதிமான் ஆக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு. எது நீதிமான் கிடையாது, நீதிமான் ஆக்குவது எது கிடையாது, எது நீதிமான் ஆக்கப்படுவது, விசுவாசம் மட்டும்தான் நீதிமான் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய எலாபரேஷன் தான் இந்த சாப்டர். அப்படிதானே வருது? ஆமாம், அதாவது அங்கே விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பதுடைய விளைவாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இங்கே பட்டியலிடுகிறார். அங்கே நீதிமான்களாக்கப்படுவதுங்கிற கருத்தை சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரத்திலே, அதாவது 3ஆம் அதிகாரம் 21 விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறாங்கிற அந்த கருத்தை முன்வைத்தார். 4ஆம் அதிகாரத்திலே அதற்கு பழையற்பாடிலிருந்து சான்றுகளை கொடுத்தார். அல்லது யூதர்கள் நம்ப மாட்டாங்க, பழையற்பாடிலிருந்து சான்றுகளை கொடுத்தார். 5ஆம் அதிகாரத்தில் அதை ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த நீதிமான்களாக்கப்பட்டபடினாலே வந்த ஆசீர்வாதங்களை பட்டியலிட ஆரம்பிக்கின்றார். இது 5, 6, 7, 8 வரை போகிறது. 8ஆம் அதிகாரம் வரை இதே கருத்தில் தான் நீதிமான்களாக்கப்பட்டவனுக்குள்ள ஆசீர்வாதங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கின்றார். இதில் ஒரு 12 விதமான பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லலாம். இன்னும் கவனமாக பார்த்தா பட்டியலை வேறு விதமாக கூட சிலர் போடுவாங்க. ஆனால் எளிதாக பார்ப்பதற்கு 12 காரியங்கள் ஒரு விசுவாசிக்கு ஆசீர்வாதமாக அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்றதை பார்க்கின்றோம். ஆமாம், நிச்சயம். அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்திலே அந்த நிச்சயப்பை பற்றி பேசும்போது நிச்சயமாமே 3 இடத்துல பேசுறாரு இல்லையா? அப்போ அந்த நிச்சயத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஆதி சபைக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஆமாம், அதான் பவுல் கூட இடத்துல சொல்லுவார், நான் நிச்சயம் இல்லாதவனா ஓடேன்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை நிச்சயத்தின்படி ஓடுவதுதான். நிச்சயமா நிச்சயமா நம்ம வேத வசனத்தை அறிய அதாங்க மேன்மை பாராட்டுகிறோம்னு சொல்றதுங்க பொருளே அதானே. we have to praise God, சந்தோஷத்தோடு அதான் சொல்லாரு.
ஆக ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம அதனுடைய பொருள் அதை தியானிக்க தியானிக்க அது நிச்சயமாக என்னுடைய விசுவாசத்தை கூட்டும், மகிழ்ச்சியை கூட்டும். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும், அதாவது நீதிமானாக்கப்பட்டோன்றது மட்டும் வந்து பவுல் சொல்லாம எப்படியெல்லாம் எதுலதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்திருக்காரு, எப்படிலாம் நம்ம வந்து விசுவாசம் வைக்கும் போது எப்படிலாம் வந்து ஆண்டவர் வந்து பிள்ளைகள் ஆகிறோம், எப்படி வந்து நீதிமான் ஆகப்படும்னு சொல்லிட்டு ஒரு இது வேர்ஸ் மூலியமா வந்து வேற வேற அதாவது வேர்சஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து வலியுறுத்துறாரு. ஆமாம், கரெக்டாக. ஏன்னா அப்போதான் ஏன்னா இது ஆதி கிறிஸ்தவம் இவ்வளவு தெளிவை பெற்றிருந்தபடினால்தான் அது தத்துவ ரீதியாகவும் இறையல் ரீதியாகவும் வளர்ந்தது. சும்மா வெறும் நம்பிக்கையில் அந்த நம்பிக்கைக்கான அதை வலுவூட்டுவதற்கான தத்துவ ரீதியாக இறையல் ரீதியாக வசன ஆதாரங்களோடு பழைய ஏற்பாட்டு வசன மனிதர்களுடைய ஆதாரங்களோடு தான் அதை போதிக்கிறார். எவ்வளவு முயற்சி எடுத்து அதை பவுல் எழுதியிருப்பார். நிச்சயமாக பரிசுத்த ஆவியினுடைய துணை உண்டு. ஆயினும் மனிதனுடைய அந்த முயற்சியும் அங்கே இருக்கிறதல்லவா. ஆவியானவர் அவனுக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானமும் திறனும் தேவைதானே. Yes. நம்ம வந்து ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். இன்னொரு சைடு ஆஃப் தி காயின் வந்து assurance that God is giving us as a believer. The security of salvation. God gives security of salvation. Based on that we have assurance of salvation. ஆண்டவர் கொடுக்கிறது. இப்போ assurance of salvation வந்து அந்த பைபிள் வெர்சஸ் மூலமா நம்ம வந்து ஆண்டவர் வைக்கிற. Yes. ஓகே, நன்றி சார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா? சொல்லுங்க பிரதர். சார் இப்போ நம்ம இப்போ இந்த கமெண்ட்ரி எல்லாம் வச்சு நம்ம அதனுடைய விளக்கங்கள்லாம் பார்த்து அந்த ஒரு பேசேஜை எடுத்து நம்ம இப்படி ஸ்டடி பண்ணி நம்ம பண்றோம், கேட்குறோம். இப்போ அந்த கமெண்ட்ரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த அளவுக்கு நம்ம போக முடியுமா, இல்லை கமெண்ட்ரி இல்லாமலே நம்ம அந்த டெப்த்துக்கு போக முடியுமா, முடியாதா? அந்த பேசேஜை குறித்த முதல்ல ரட்சிப்பை குறித்து தெளிவு இருக்கணும். அந்த தெளிவோட வேத வசனத்தை படிக்கும்போது சில காரியங்களை திரும்ப திரும்ப பைபிளை படிக்கும்போது ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறையியல் விளக்க உரைகள் இல்லாமல் அதை முழுமையை அடைய முடியுமா என்பது கேள்விக்குறிதான். சிலர்லாம் சொல்றாங்க ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு யாக்கோபு நிருபமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நிருபத்தையே நாங்கள் அதாவது 10 தடவை படிக்கிறோம், 6 தடவை படிக்கிறோம் அப்படியெல்லாம் முன்னாடி சில செக்மெண்ட்ல சில டீச்சர்ஸ் அப்படி சொல்றதை கேள்விப்பட்டோம். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய டெப்த் ஒரே புஸ்தகத்தை 10 தடவை நம்ம படிக்கும்போது அதனுடைய நோக்கம், காரியங்கள், அதனுடைய கண்டென்ட், என்ன கன்க்ளூஷன், யாருக்கு எடுத்துனதுங்கிற ஓரளவுக்கு ஒரு பரவல நல்ல டெப்த் கிடைக்கதான் செய்யுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அதில் உள்ள ஒருவேளை சில ஆவிக்குரிய உண்மைகளை, வாழ்வியல் உண்மைகளை புரிய முடியும். அந்த இறையியல் நுட்பமான காரியங்களை வெறும் வாசிப்பால் புரிய முடியாது. அது ஏனென்றால் இந்த இறையியல் இது 2000 ஆண்டுகள் அல்ல, சுமார் 3500 ஆண்டுகளாக தான் இந்த இறையியல் படிப்படியாக பைபிளிலிருந்து முறையாக வந்தது. ஏன் 3000 ஆண்டுகள்னு சொல்கிறேன்னா, மோசே பழையற்பாடு எழுதிலிருந்து பழையற்பாடு முடிந்த காலம் 1500 ஆண்டுகள் சுமார். அந்த காலத்திலும் பழையற்பாட்டின் அடிப்படையிலே சில இறையியல் உண்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன, கட்டமைக்கப்பட்டு கொண்டிருந்தன. அடுத்து இயேசு கிறிஸ்து சபை வளரும்போது பழையற்பாட்டையும் இயேசுடைய போதனைகள் மற்றும் அப்போஸ்தலர் போதனை அடிப்படையில் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். அப்படி பார்த்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆகவே கிறிஸ்தவ இறையியலுக்கு மொத்தத்திலே பார்த்தால் பழையற்பாட்டு யூத இறையியலோடு நாம் ஒப்பிட்டு அதை புரிவோமானால் இறையியலுடைய சரித்திரமே வேத வசனத்தினுடைய அடிப்படையிலான இறையியலுக்கு 3500 ஆண்டுகள் சரித்திரம் இருக்கிறது. அது அந்த நுட்பமான காரியங்களை
அறியாத பட்சத்தில் வெறும் வாசிப்பால் அந்த அந்த இறையலை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியுமா என்பது சற்று கேள்விக்குறி. அவ்வளோதான். 3500 வருஷமா தொகுக்கப்பட்டது ஒரு தனி மனித மூளையோ ஒரு தனி மனித திறனோ அதை அந்த அளவுக்கு நெருக்கி வருமாங்கிறது ஒரு சந்தேகம். நிச்சயம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே நமக்கு வந்து அந்த being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ. இந்த ஒரு வசனமே நமக்கு வந்து எட்டர்னல் செக்யூரிட்டியே கிளாரிட்டி இருக்கு இல்லைங்களா? நிச்சயம். அதில் அந்த இல்லை விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோங்கிற அந்த 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 கருத்தை ஒருவர் சரியாக தியானித்தால் அந்த இடத்துலையே அந்த நித்திய ஜீவனானது நிலையானது என்கிற அந்த அது வந்துடும். நிச்சயம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களும் கற்று தந்திருக்க வேண்டும். அல்லது கற்றுக்கொள்கிற நாமும் அதை சரியாக புரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு அந்த உறுதியை நிச்சயமாக அந்த வசனத்து மூலம் தர முடியும். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான், அவ்வளோதான். அது அந்த அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சாலே அது ரட்சிப்பு நிச்சயம் வந்துடும். ஆமாம் ஆமாம், கணிசமான மக்களுக்கு அதில் இருக்கு. ஏன்னா பாருங்க, நிச்சயமாமேன்னு வசனம் சொல்லுது. அவங்க கேட்பாங்க, அது எப்படி நிச்சயம் சொல்ல முடியும்னு கேட்பாங்க. என்னுடைய நண்பர்களே பலர் இருக்கிறாங்களே, என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு கூட பலர் பேசும்போது அது எப்படி நிச்சயம் நம்ம சொல்ல முடியும்? ஐயா, பைபிள் நிச்சயம்னு சொல்லுது. பட் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருவதில்லை. அது நம்ம அவங்கள சொல்லலாம், ஜெபிக்கலாம், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. ஆண்டவர் தான் அவங்களோட பேசணும். நல்ல மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லாமல் இருப்பாங்க. அதுதான். இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னன்னா அந்த அந்த இறையியல் பூர்வமான அந்த போதனைகளை அவங்க கேட்டு பழகாதனால அந்த ஒரு ஒரு குறை, மனிதருக்கு பல வீக்னஸ் இருக்கிற மாதிரி சில அவங்களுக்கு அந்த இடத்துல உள்ள ஒரு புரிந்துகொள்ளுடைய பலகீனம், புரிந்து கொள்ளுதல் உள்ள பலகீனம் தான். மற்றபடி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வாங்க, நல்ல பணி செய்வாங்க, அதில் மாற்றிக்கிறது கிடையாது. அதனால் நம்ம அவங்கள தப்பாக தீர்க்கல. தே ஆர் வெரி குட் கிறிஸ்டியன்ஸ், நல்ல மினிஸ்ட்ரி செய்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பரிசுத்தாவியில் நிறைந்து ஆண்டுடைய காரியங்களில் ஈடுபடுவாங்க, எல்லாம் உண்மை. ஆயினும் குறைபாடோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு வசனமே நம்ம பைபிள்லேருந்து எடுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து பேசும்போது 2 பேதுருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வந்தோன்னா அந்த புரிந்து கொள்ளக்குள்ளே மனிதருக்கு மனிதர் வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலருக்குள்ளாகவே அது இருந்திருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14 படிக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளைகளுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். 15 முக்கியமாக, மேலும் நம்முடைய கர்த்தரின் பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பாருங்க, பவுலும் பேதுரும் அந்த புரிந்துள்ள வித்தியாசம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ளே. அதான் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படி எழுதியிருக்கிறான். அடுத்தபடிங்க, எல்லா நிருபங்களும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னைகள் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. யாருக்கு? பேதுருக்கே. பவுலுக்கு வாதங்கள், பவுலுடைய இறையியல் தெளிவு பேதுருக்கே சில இடத்துல அரிதாக தான் இருந்திருக்கு அறிகிறதுக்கு. அப்படின்னா ப்ராபலி he says that he had a difficulty of understanding on the writings of Apostle Paul. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு கூட கர்த்தருடைய பணியை நல்லா செய்கிற ஒரு மனிதன் சில இடத்துல இறையியல் தெளிவு இல்லாமல் இருப்பதற்கு சாத்தியம்தான், மறக்க முடியாது. ஆமாம்,
பரிசுத்தாவி இடைபடுறாரு. அதே பரிசுத்தாவியானவரை அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் ஏற்படுத்தினார். அப்போ போதர்களும் தேவைதானே சில இடத்துல. அப்போ போதர்கள் மூலமும் சிலரை கற்றுக் கொடுக்குறாருல. அதனால் போதர் இல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் சொல்லவில்லை. அப்படி ஒரு பார்வை சிலர்கிட்ட இருக்குது. இங்கே சிஸ்டர் சொன்ன மாதிரி அது போதகர் எல்லாம் வேண்டாம், நமக்கு ஆவியானவரை எல்லாம் கற்றுத்தராங்கிற ஒரு பார்வை சிலர்னு இருக்கிறது. அது தவறான ஒரு புரிந்துகொள்ளுதல். ஆவியானவர் தான் கற்றுத்தருகிறார். சிலதை நேரடியாக கற்றுத்தருவார், நான் மறுக்கவில்லை. சிலதை போதகர் மூலம் தான் கற்றுத்தருவார். இந்த பாடத்தில் இறையியல் அந்த வரலாறு அப்படியே வந்துட்டு இருக்கு. 3500 வருஷமா வந்தாலும் இப்போ நம்ம வேதம் தேவனால் அருளப்பட்டது, எழுதப்பட்டது, ஓகே. ஆனால் இறையியல் தேவனால் அதுல இருக்கிறத எடுத்து நம்முடைய அறிஞர்கள் தொகுத்து கொண்டு வர்றாங்க. அப்போ அதுல தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல நம்ம அதை அக்யூரேட்டா எடுக்க போதுமா, இல்ல இன்னும் அது அப்டேட் ஆகிட்டு தான் காலங்கள் போக போக மாற அப்டேட் ஆகுமா? ஏன்னா அந்த சில நேரங்கள்ல அவங்க என்ன நோக்கத்தோடு எழுதுனாங்க, இந்த காரியங்கள் அது வெளிப்படுத்தல், சில காரியங்கள் சில காரியங்கள் இந்த கண்ணோட்டமாக இருக்கலாம், இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு, அப்படி நம்ம படிக்கிறோம். அப்ப அக்யூரேட்டா இதுதான் அப்படி என்று சொல்ல அது அக்யூரேட்டாக புரியணும்னா முதல்ல ரட்சிப்புடைய நிச்சயம் வேணும். ரட்சிப்பு நிலையானது கிறிஸ்துவை பற்றிய ரட்சிப்புங்கிற நிலை முதல்ல வரணும் ஒரு மனிதனுக்கு. அடுத்ததாக நீங்கள் கேட்டவனமாக பல காலங்களாக இது இறையியல் சிந்தனைகள் பெருகி வந்தாலும் ஒவ்வொரு இறையியலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முழுமை பெற்று விட்டது. உதாரணமாக திரித்துவம் என்பது 3வது 4வது நூற்றாண்டிலே முழுமை பெற்று விட்டது. அது அப்படி 400 ஆண்டுகள் வாதித்து தான் முழுமை பெற்றது. கடைசியில் ரட்சிப்பை குறித்த போதனைகள் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் 1510 1610 நினைக்கிறேன், அந்த காலத்தில் முழுமை பெற்று விட்டது. ஆகவே இப்போது இன்றைக்கு இருந்து நாம் பார்க்கும்போது ஏகதேசம் உள்ள எல்லா முக்கியமான கிறிஸ்தவ இறையியல் போதனைகளும், அதாவது கோர் டாக்டரின் என்று சொல்லுவாங்க, அவைகள் முழுமை பெற்று விட்டன. இனிமேல் அது வளராது, வளர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது வசனத்துக்குள்ளாக இருப்பது. இப்போ ஒன்று நம்ம அவைகளை மேலும் செவைப்படுத்த முடியும். அந்த டீச்சிங்கை மெத்தடை மாற்றலாம், மெத்தடை தான் மாற்ற முடியுமே தவிர மெசேஜை மாற்ற முடியாது, தியாலஜியை மாற்ற முடியாது. முழுமை பெற்று விட்டது இந்த 1600 ஆண்டுகளுக்குள்ளாக. வெரி குட், நல்ல வார்த்தை சொன்னீங்க. இன்னோவேட்டிவ் முறையில் நம்ம டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர தியாலஜி அதனுடைய முழுமையை ஏதேசம் அடைந்து விட்டது இந்த காலத்துக்குள்ளாக. வேண்டுமென்றால் புரட்டுதல் கருத்துக்கள் வரலாம், அது புதுசு போல தெரியும். பட் அடிப்படை உபதேசங்கள் 1600 ஆண்டுகளாக தெளிவாக விவாதிக்கப்பட்டு முழுமை அடைந்து விட்டது. நல்லது.